இந்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? என்னப்பா, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். ஆமாம், நீங்கள் எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி கண்ணை பார்க்கலாம், உங்களுக்கு அது சேஃப் ஜோனாக இருக்கலாம், நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஆனால் முடிவு, உன்னால் ஜெபம் பண்ண முடியுமா? ஃப்ரீயாக ஆண்டவரை தேட முடியுமா? ஆண்டவருக்காக வாழ முடியுமா? அறியாத காலங்களில் அறியாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த காலை வேளையில் எச்சரிக்கிறார். நாம் எல்லாரும் ஓடுவது பணம் சம்பாதிக்கிறதற்கல்ல, நாம் எல்லாரும் ஓடுவது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கல்ல. என் இயேசுவை நான் பார்ப்பேன், அவருக்கு பிரியமானதையே நான் செய்ய விரும்புகிறேன், அவருக்கு பிரியமானதையே நான் செய்ய. நீங்கள் எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம், சபை வந்து இடையில நிற்காது. அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாகவே இருக்கலாம். நீங்கள் உங்கள் கையை பிடித்து நீ இந்த முடிவு தான் எடு என்று சபை சொல்லாது. ஆனால் உண்மையாகவே சொல்லுகிறேன், எகிப்தை போல என்ன நினச்சிருப்பாங்க, லோத்து குடும்பமோ சூப்பர்யா. இவ்வளோ நாள் தெரியாமல் இந்த கானான் தேசம் பார்க்கும்போது வறண்டு தான் தெரியும், ஆழத்தில் ஆசீர்வாதம் இருந்தது. சோதோமின் மேல் பகுதி ஆசீர்வாதமாக தான் தெரியும், ஆழத்தில் இருள் இருந்தது. ஆழத்தையும் பார்க்கிற பார்வை தேவ இதயத்துக்குள்ளதான் இருக்கும். இந்த பகுதி எனக்கு நல்லதா என்று நன்றாக கவனித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். உறுதியாக நிற்க வேண்டிய இடத்துல நின்றாக வேண்டும். உறுதியாக மாம்சத்தின் முடிவுகளை கசைக்கு பிழிந்து விட வேண்டும். நீங்கள் நினைத்து பாருங்கள், 13 வயதிலே மார்பில் போட்ட குழந்தையும் தான் 13 ஆண்டுகள் வாழ்ந்த ஆகாரையும் விட்டு விடுவது சாதாரண முடிவா என்று கேட்டால் அது எந்த மனுஷனும் யோசிக்க முடியாத ஒரு முடிவு. அது ஆவிக்குரியவனால் மட்டும் யோசிக்க கூடிய முடிவு. நான் நினைத்து பார்க்கும்போது, ஆபிரகாமே, நீர் ஏன் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறீர் என்று நாங்கள் எல்லாரும் கேட்டால், நீர் ஆபிரகாமாய் இருந்த போது அநேக தவறுகளை செய்திருக்கலாம், ஆனால் நீர் ஆபிரகாமாய் இருந்த போது செய்தவைகளை நாங்கள் செய்ய முடியுமா என்று கேட்டால், ஆபிரகாம் பார்த்தாரு அழகா. நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அழகா செட் பண்ணுவார். அவருக்கு மறுமனையாட்டியாக இருந்த குடும்பங்களை பார்த்து சொல்வார், என் மகனாகிய ஈசாக்குக்கு நீங்கள் ஒருபோதும் தொந்தரவாக இருக்கக்கூடாது. உங்களுக்கான செட்டில்மெண்ட், அவங்க தான் இந்தியாவுக்கு வந்ததா சொல்றாங்க, அவங்க தான் இந்தியாவினுடைய பிராமண சமுதாயம்னு சொல்லிக்கிறார். அவர்கள் சொல்லிக்கிறார்கள், நாங்கள் தான் யூதர்களின் வழியாகத்தான் வந்தவர்கள், இஸ்ரேலுக்கு ஒன்றுன்னு நாங்கள் படையெடுப்போம், நாங்கள் ஆபிரகாம் அனுப்பிவிட்டார் காசு கொடுத்து, அந்த குரூப்பு தான் அப்படியே நாங்கள் வந்தோம், நதி வழியாக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய முடிவுகள் கவனமாக இருக்க வேண்டும். கண் பார்த்தல்ல, ஆண்டவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வேத வசனத்தின்படி, வேத சத்தியத்தின்படி. ஆனால் இப்போ தவறான முடிவு எடுத்தவங்களும் சரியான இடத்துக்கு வர்றதுக்கு வேத